ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வேஸ்டா கண்ணாடி வளையல் நிறைய இருக்கும். அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான திங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளா செய்யறது தான். நம்ம கிட்ஸுக்கு கூட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கூட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு பென் ஸ்டாண்டாவோ ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல், வேஸ்டா கண்ணாடி வளையல் நிறைய வச்சிருக்கேன். அந்த கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். அது ஒட்டுறதுக்கு எப்படி அப்படின்னா, ஃபெவிகால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது வந்து ஃப்ளெக்ஸ் ஒட்டுற இது நேம் வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ளெக்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாட்டில் வந்து 50 rupees. இது யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே போதும், ஒட்டிக்கும். அல்லது இல்லைன்னா நீங்கள் ஃபெவிக்விக் சீக்கிரமாக ஒட்டிக்கணும் அப்படின்னா ஃபெவிக்விக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு வளையலையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. தனித்தனியா எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லா, இந்த சைடு ஃபுல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு உங்க ஃபிங்கர்ஸால இப்படி நல்லா அதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்போதான் கம் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா ஒட்டும். அப்போதான் நம்ம வளையல் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு வளையலாம் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. அங்கங்க இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சுட்டு கூட நீங்க கம் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அப்படியே இந்த 2 வளையலையும் உள்ளுக்கும் சேர்த்து இப்படி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டா ஒட்டிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வளையல், இது மாதிரி ஒரு வளையலா வச்சு செஞ்சுட்டே நம்ம கம் போட்டு ஒட்டிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு ஃபுல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போதான் வளையலோட எல்லா இடத்துலயும் இந்த கம் அப்ளை ஆகும். இப்போ வந்து பாருங்க, நான் 4 வளையல் ஒட்டியிருக்கேன். என்ன கலர் வளையல் வேணாலும் ஒட்டிக்கலாம், உங்க விருப்பம் தான் அது. கண்ணாடி வளையல் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா இந்த உடனே தூக்கி போட்டுருவோம். நம்ம இந்த சைட்ல ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாம அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கிட்ஸோட ரைட்டிங் டேபிள்ல வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து பென், பென்சில் இதெல்லாம் போட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்குவாங்க. அல்லது நம்ம கிச்சன்ல வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்பூன் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 20 வளையல் ஒட்டியிருக்கேன். அது வந்து இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க, அல்லது லாஸ்டா ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு பிரியாம ஒரு வளையலும் தனித்தனியா வராம இருக்கும். ஃபெவிகால் போட்டு ஒட்டினோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் யூஸ் பண்றேன். லைட்டா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்டா ஒரு லைன் விட்டீங்கனாலே போதும், அது எல்லா வளையல்லையும் ஒட்டிக்கும், அப்படியே டைட்டா ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் கையில தொடாம வச்சிருங்க அதை. இது வந்து நீங்க டபுள் சைடு எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் ஒட்டணும்னு தேவையில்லை. 2 இடத்துல மட்டும் ஒட்டினீங்கன்னா போதும். ஆப்போசிட்ல மட்டும் ஒட்டினா போதும். அவ்வளவுதான். 2 சிங்கிள் லைன் தான் நான் போட்டிருக்கேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 சிங்கிள் லைன் தான் போட்டிருக்கேன். இதுவே நல்லா டைட்டா ஒட்டிக்கிச்சு. அடுத்து இதுக்கு மேல இப்படியே நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் கலரா ஸ்டோன் இருக்க வளையல் அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு டிசைனா இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இதுல வந்து ரெட் கலர் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா எங்க பாப்பாவுக்கு வந்து ரெட் கலர் தான் பிடிக்கும். அவங்க வந்து ரெட் கலர்ல எது இருந்தாலும் நல்லா சிரிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அது கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து உள்ள நூலை வந்து கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படியே வச்சோம்னா நம்ம வந்து ஃபுல்லா சுத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால பாதியா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி நூல் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி கொஞ்சமா நூல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்டிலோட வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்னர் எடுத்து இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்னர், இந்த நம்ம கட் பண்ண ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள கம் அப்ளை பண்ணிருங்க. கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு லைட்டா மடிச்சு அதை உள்ள வச்சு இப்படி ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஃபுல்லா சில்க் இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம சுத்த போறோம். இந்த மாதிரி கம் லைட்டா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து ஒட்டுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒரு லைனுக்கு மட்டும் கம் அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எல்லாம் நீங்க அப்படியே அது வந்து டைட்டா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்து வெளியே எடுத்து இந்த பேங்கிள் ஃபுல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு பாதியா மல்டி கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ல யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணியும் இந்த மாதிரி சுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்டிலா வச்சும் இந்த மாதிரி ஷேப்ல இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்து ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் வந்து ஒரு த்ரெட் மேல ஒரு த்ரெட் இல்லாம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சுத்துனீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாம டைட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்ல த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள் சைடு கம் போட்டு நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க.
இப்போ வந்து நம்ம ஃபுல்லா த்ரெட் ஒட்டி கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து பெர்மனண்டா ஒரு பிளேஸ்ல வச்சுக்கிற மாதிரி இருந்தா அடியில வந்து எந்த இதுவும் கவர் பண்ண தேவையில்லை. இப்படியே வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் உள்ள போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பென், பென்சில் எது வேணாலும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். கிட்ஸ் டேபிள்ல வச்சுட்டீங்க, பெர்மனண்டா இருக்க மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம். கிச்சன்லயும் பெர்மனண்டா வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அடியில் வந்து ஏதாவது கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வைக்க போகிறேன், அதனால வந்து அடியில் எதுவும் கவர் பண்ணலை. இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லா இடமும் பிளைனாக இருக்குது, ரெட் கலர் மட்டும். இதுலேயே நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு என்ன ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரே கலர் ஸ்டோன் தான் வைக்க போறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, இல்ல மல்டி கலர்ல வச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் வந்து நான் எதுல ஒட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன், அதுலதான் ஸ்டோன் ஒட்டுறேன். இப்போ பாருங்க எல்லா சைடுமே நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன சைஸ் ஸ்டோன் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை இதை விட பெருசா வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. இல்லை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்ல இருக்கும், இல்லை கண்ணாடி மாதிரி இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் எங்க கம்ப்யூட்டர் டேபிள்ல வச்சுக்க போறேன். அது வந்து பர்மனண்டா அப்படியே இருக்க போகுது, அதனால அடியில கவர் பண்ணல. நான் பென் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன் அந்த இடத்துல. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட்டாக வலையில தூக்கி போடாமல் அது கீழே போட்டு காலில் மிதிப்பட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கங்கே போட்டோன்னா அது உடஞ்சி போயிடும். பத்திரமா எடுத்து வச்சுருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் நம்ம இதை விட யூஸ்ஃபுல்லானது தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பேங்கிள் ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் வளையல் தான். நீங்க இந்த மாதிரி புதுசா கடையில வாங்கி செய்யறதுனாலும் செய்யலாம், இல்ல பழசு வாங்கி போடாம கழட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுல செய்யலாம், அல்லது கண்ணாடி வளையல்லையும் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி கண்ணாடி வளையல்லையும் நீங்க 2 வளையல உங்களுக்கு பெருசா சைஸ் பெருசா வேணும் அப்படின்னா 4 வளையல ஒட்டி இந்த மாதிரி பட்டையா கூட செய்யலாம். இல்ல உங்களுக்கு சின்ன சைஸ்லயே போதும் அப்படின்னா இந்த சிங்கிள் வளையல்லையும் செய்யலாம். நாளைக்கு இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சது. எனக்கு இது மாதிரி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். இதே மல்டி கலர்லயும் செய்யலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இது செய்ய போறோம். எப்படின்னு நாளைக்கு பார்த்துடலாம். இது வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செஞ்சு மேலே வந்து ஸ்டோன் வச்சு கவர் பண்ணியிருக்கேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நாளைக்கு வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.